இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே கலக்கலான மட்டனுடைய ஈரல் கிட்னியை வச்சுட்டு ஒரு செமி கிரேவி, அதாவது நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான இல்லை டின்னருக்காகட்டும் நம்ம சப்பாத்தி இட்லி மட்டன் ஈரல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்னி எடுத்துருக்கோம். இது ரெண்டுமே போட்டு நம்ம செமி கிரேவி டைப்பில் பண்ண போகிறோம். இது வந்து நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு வந்து நம்ம இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும், இல்லைன்னா நம்ம ரைஸுக்கு கூட நம்ம சைட் டிஷ் மாரி வச்சுட்டு சாப்பிட்லாம். ஸோ இந்த மட்டன் ஈரல் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேக வைக்க போகிறோம். பாருங்கள், அடுப்பு மேலே வச்சாச்சு. இப்போ இந்த மட்டன் அண்ட் ஈரல் அந்த கிட்னியை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டர்மரிக் பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். டர்மரிக் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ண போகிறோம். தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துட்டு பிறகு நம்ம குழம்பு மிளகாய் தூள் வந்து நல்ல காரத்திற்கேற்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு மசாலாவை நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நுருங்க அரிஞ்சு வச்ச வெங்காயம் மீடியம் சைஸ் 2 ஆட் பண்ணுறோம். ஃபைனாக சாப் பண்ணி எடுத்த தக்காளி மீடியம் சைஸ் 1.5 ஆட் பண்ணுறோம். வெங்காயம் தக்காளியுமே சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த மட்டனு ஈரலும் அந்த கிட்னி வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டோம். இப்போ இந்த மட்டனுக்கு தேவையான அளவு நம்ம இஞ்சி பூண்டு எடுத்து நம்ம அம்மியில் வச்சு தட்டிக்க போகிறோம். இஞ்சி வந்து 55 கிராம் எடுத்துருக்குறோம். பூண்டு வந்து நல்லா 1.5 பூண்டு வந்து நம்ம உரிச்சு எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சி தட்டிட்டு அது கூடவே எடுத்துகிட்டு நம்ம பூண்டையும் தட்டிடலாம். இப்போ நம்ம தட்டி எடுத்த இஞ்சியை வந்து இந்த கிரேவியில் ஆட் பண்ண போகிறோம். கிரேவியில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பூண்டையும் தட்டி ஆட் பண்ணலாம். நான் வந்து 1.5 பூண்டு போல் எடுத்து தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கோம். இந்த பூண்டுமே வந்து நம்ம அம்மியில் சேர்த்து நல்லா நம்ம தட்டி ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பாதியமாக தட்டி ஆட் பண்ண பூண்டை வந்து இந்த கிரேவிக்கு அப்புறம் நல்லா கலக்கலாக இருக்கும். நம்மளுக்கு தட்டின பூண்டை வந்து நம்ம இந்த கிரேவியில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது நம்மளுக்கு வேகிறது மட்டும் நம்மளுக்கு ரிமைனிங். ஸோ வேகிறதுக்காக வேண்டி இப்போ இந்த மசாலாலாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அது மேலே வந்து ஒரு பாத்திரம் போட்டு மூடி விட்டுடலாம். நம்மளுக்கு மட்டன் அண்ட் ஈரலும் கிட்னி வந்து ஒரு 15 to 25 மினிட்ஸ் நம்மளுக்கு அடுப்பில் நல்லா வெந்து வந்துடும். இதுக்கு மேலே இன்னொரு சட்டியை போட்டு மூடி நம்ம வேக வச்சிடலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி 25 மினிட்ஸ் போல் வேக வைக்க போகிறோம். 25 மினிட்ஸ் கழித்து வந்து நம்ம பார்க்கலாம். மட்டன் ஈரலும் கிட்னி நம்ம வேக வச்சுட்டு இருந்தோம். பாருங்கள், 25 மினிட்ஸ் போல் ஆகிடுச்சு. நம்மளுக்கு நன்னாவும் வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து நம்ம தாளித்து நம்ம செமி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு பண்ணலாம். இன்னொரு சட்டி எடுத்து வச்சுருக்கோம். இந்த சட்டி நம்மளுக்கு சூடு எடுத்து வந்து நம்ம சுத்தமான செக்காட்டினா நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம ஃபர்தராக ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். சட்டி சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் வந்து தேவைக்கேற்ப நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும். எண்ணெய் பாருங்கள் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம கடுகு தாளிப்பு சேர்த்துடலாம். கடுகு தாளிப்பு சேர்த்து உடனே நம்ம கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். கடுகும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்தால் மட்டன் ஆட் பண்ணிக்கலாம், ஈரலும் கிட்னியும். இப்போ நம்ம ஃபைனலாக இதுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பருடைய காரம் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கட்டும் நம்மளுக்கு. ஏன்னா மட்டன் கூடான பெப்பர் சேரும்போது ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ பெப்பர் ஆட் பண்ணியாச்சு, நல்லா கலந்து விட்டாச்சு. இதோட நம்மளுக்கு செமி கிரேவியாக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி செமி கிரேவி ட்ரை பண்ணுறோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் இன்னமும் கொஞ்சம் ட்ரையாக கூட நம்ம இறக்கிக்கலாம். ஸோ பாருங்கள், நாங்கள் வந்து பெப்பர் சேர்த்துட்டோம். காரத்துக்கு ஏற்ப பெப்பர் சேர்த்துட்டோம். பெப்பர் சேர்த்துட்டு இப்போ நாங்கள் நல்லா கலந்து விட்டுட்டோம். பெப்பர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 5 மினிட்ஸ் போல் வேக வைக்க போகிறோம். ஏன்னா நல்லா வேகத்தை வந்து நம்ம ஆஃப் பண்ணி நாங்கள் வந்து இன்றைக்கி செமி கிரேவி தான் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் ட்ரையாக கூட மசாலா பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை மசாலா வந்து ரைஸுக்கு ரொம்ப கலக்கலாக இருக்கும். செமி கிரேவி வந்து தோசைக்கு இட்லிக்கு ரோட்டிக்கெல்லாம் ரொம்ப கலக்கலாக இருக்கும். ஸோ இது ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம இருக்கட்டும். நம்ம அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் பாருங்கள் நம்மளுக்கு ரொம்ப நல்லா கலக்கலாக வெந்து வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம கொத்தமல்லி தாளியை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மட்டனை பாருங்கள் ரொம்ப கலக்கலாக நம்மளுக்கு செமி கிரேவியாக மட்டன் வந்து அந்த ஈரலும் கிட்டி நல்லா அரோமேட்டிக்காக நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு ரைஸுக்கு கூட தொட்டு சாப்பிட ரொம்ப கலக்கலான ஒரு சைட் டிஷ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இறக்கிடலாம்.
பாருங்கள், ரொம்பவே கலக்கலான மட்டன் ஈரலும் கிட்னியோடைய செமி கிரேவி எப்படி செய்து உங்களுக்காக வெந்தி செஞ்சு காமிச்சிருக்கோம். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபி வேணாலும் கேளுங்க, கட்டாயமாக உங்களுக்காக வேண்டி போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.